திருச்சபையின் தலைவராக இருக்கிற இயேசுவை காண்பிக்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய பட்சம், அவர் அந்த தன்னுடையதான ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், அவள் மேல் ஆறுதலாக இருப்பதும் பட்சமாக இருப்பதையும், அவருடையதான மேன்மையும் அவருடையதான அந்த குணாதிசயங்களையும் பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கையும் இரு பரிமாறமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிமாறமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை ஒடுத்துவதும் நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ரூத் 2ஆம் அதிகாரம். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. அது ரூத்தினுடையதான தீர்மானமும் உறுதியும் நாம் அதை பாராட்டுகிறோம். அந்த தீர்மானமும் உறுதியும் அவள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான இடத்தை கொடுத்தது என்பதை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற தீர்மானம், புறஜாதிகளாக இருந்தாலும் நாம் எடுத்த தீர்மானமும் நம்முடைய உறுதியும் நம்மை ஆசீர்வதிக்கும். இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்த நாம் இயேசுவை நம்முடைய ஆண்டவராக இரட்சகராக இயேசுவாய் ஏற்றுக்கொள்ள தீர்மானித்தோம். அதில் நாம் உறுதியாக இருந்தோம். பல்வேறு சூழல் வழியாய் கடந்து போக வேண்டிய நிலையில் இருந்த போதும் ஒரு திருச்சபையில் அங்கமானோம். கர்த்தர் திருச்சபையிலே ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருந்தார். இப்போ நகோமிக்கு அவருடைய புருஷனாக எலிமெலேக்கு உறவில் கொஞ்சம் ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் போவாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவன் பெரிய ஆசிக்காரன். அவன் தற்செயலாக இவன் என்ன செய்யறான், வேலைக்கு போகிறேன்ட்டு போனவா ஊரில் எல்லாமே சொந்தக்காரங்க தான். அந்த பெத்லகேம் முழுசுமே யூதா கோத்திரத்தை சார்ந்தவங்க தான். அதுலேயும் இந்த எலிமெலேக்கு ரொம்ப கிட்ட சுதந்திரவாளி, கிட்ட சொந்தக்காரன். இவன் தற்செயலாய் போன அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் வசனத்தில் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அவன் நிறைய வயல் இருந்துச்சு. இந்த வயலுக்கு போவன்னு போகிறான். போன இடத்துல தற்செயலாக அமைந்ததான வயல் அந்த போவாஸுடைய வயலாக இருந்துச்சு. அந்த போவாஸ் எலிமெலேக்கு சொந்தக்காரனாக இருந்தான். இது யதார்த்தமாக இப்பவும் அந்த மாதிரி யதார்த்தங்களும் அந்த மாதிரி ஒரு அந்த கோஇன்சிடென்ட்ஸு ஒன்று போல் நடக்கிறதும், காரியங்கள் முன்னேற்றத்துக்கு ஏதுவாக யதார்த்தமாக நடக்கிறதும் அது ஒரு திட்டமிட்டு நடந்தது போல் நடந்து விடுகிறது. போகிறான், அங்கே இருக்கிறாங்க, போவாஸ் வர்றாரு. அங்கே உள்ளதான அந்த கல்ச்சரை பார்க்குறோம். ஒரு எஜமானாக இருந்தாலும் வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்கிறாங்க. அதே மாதிரி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் உம்மோடும் இருப்பாராக, கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருந்தால் அந்த உறவை நம்ம அங்கே பாராட்டணும். இன்றைக்கி நம்ம யாரையாவது ஒருத்தர் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் பிரதர்ன்னு சொல்கிறது ரொம்ப நல்லது.
எல்லா நாடுகள்லேயும் இந்த பழக்கம் இருக்குது. எல்லா நாடுகள்லேயும், நம்ம இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் தான் நம்ம மெச்சிக்கொள்கிற அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பல ஊர்களில் அந்த மாதிரி தங்களை வரவேற்கிறதும் புதிய நபர்களை உபசரிக்கிறதும் இருக்குது. எங்கேயும் எஜமான்கள் வேலைக்காரங்களுக்கு இவங்களுக்கு இடையில் இருக்கிற உறவை பார்க்குறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராகன்னு எஜமான் சொல்கிறாரு. வேலைக்காரங்க எல்லோரும் திரும்ப பார்த்து கர்த்தர் உம்மோடு இருப்பாராக, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் வேலைக்காரனை பார்த்து அங்கே ஒரு எஜமான ஒரு கண்காணி மாதிரி இருக்கிறவனை பார்த்து அம்மா அந்த பொண்ணு யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு போவாஸ். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி மோவாபிய பொண்ணு நம்ம நகோமிக்கு மருமகா, நமக்கு இல்லையான மக்களோனுடையதான மனைவியா அப்படின்னு அங்கே பேசிக்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, அந்த பிள்ளை ஒரு தூரம் சொந்தம்தான். ஆமாம் மகளே, 8ஆம் வசனத்து வேறு எங்கேயும் போகாதம்மா, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட கூடுதலான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாரு. தண்ணி தாகம் எடுத்தால், பொதுவாக புறஜாதிகளுக்கு தண்ணி தாகம் எடுத்தால் அவங்களுக்கு அவங்க குடிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இங்கே குடத்துலையே நீ தண்ணி எடுத்துக்கோ, எல்லோரும் குடிக்கிற இடத்துல நீ குடிச்சிக்கோ, சாப்பிட்ற இடத்துல நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி ஆமாம் சொன்னால், ஐயோ தயவுன்னா இல்லைம்மா நீ செய்ததெல்லாம். அப்போ இந்த பிள்ளை வந்து யாருன்னு கேட்டவுடனே அவளை பற்றி முழு விவரம் அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. என்ன தெரிஞ்சு வச்சுருக்காரு அது சொல்லப்பட்டுச்சான்னு தெரில. ஆமாம், விட்டு போகாமல் இருந்ததும், அந்த முன்னால் அந்த ஓர்பாலுங்கிறதுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்ததும், 2 பேர் செத்து போனதும், இவள் தீர்மானத்தையும் இல்லைனா என்ன தான் இருந்தாலும் ஆமாம் நான் நகோமி அம்மாவோடைய தான் நான் இருப்பேன், உங்கள் ஜனந்தான் என் ஜனம், உங்கள் விட்டு நான் போக மாட்டேன், எங்கே போனாலும் போவேன், எங்கே தங்கினாலும் தங்குவேன், உங்கள் தேவன் தான் என் தேவன், நீ மரணமடைந்தது தான் மரணமடைவேன்னு சொல்லி வந்ததெல்லாம் எனக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறார். அவர் சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்த வசனம் சொல்ல, உன் செய்கைக்கு தக்க பலனை. இன்றைக்கும் நமக்கு அதே வார்த்தை தான். உன்னுடைய தீர்மானத்துக்கு தக்க பலன், உன்னுடைய உறுதிக்கு தக்க பலன், உன்னுடைய உண்மைக்கு தக்க பலன், உன்னுடைய உண்மைக்கு தக்க பலன், உன்னுடைய உழைப்புக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்லின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவ்வளோ ரூத்துன்னு சொல்கிறா, ஐயா நான் வேலைக்காரிக்கு ஒருத்தியாக இருக்கிறதுக்கு சமமாக இருப்பதற்கு கூட நான் தகுதி இல்லை, ஆனாலும் என் கூட நீங்கள் ஆறுதலாக பேசுனீங்களே, ரொம்ப நன்றி, பட்சமாக பேசுனீங்களே, நன்றின்னு சொல்கிறா. சாப்பிட்ற நேரத்தில் வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு விதத்தில் சொந்தக்காரி அல்லவா, அதனால் அவளுக்கு அந்த சொந்தத்தை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லாட்டாலும் அவள் உரிமையோடு கூட அவளை அவளுக்கு ஒரு உரிமை, மகள்ங்கிற உரிமையை கொடுத்து அவளோடு கூட நினச்சிற தன்னுடைய ஆகாரத்தையும் அவர் பகிர்ந்து கொள்கிறார். வார்கோதுமைகளை கொடுக்குறான், நல்லா திருப்தி அடைகிறான். கதிர் பொறுக்க எந்திக்கும் போது எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, அவளை தயவுசெய்து யாரும் ஒன்றும் சொல்லாதீங்க, எப்போ நம்ம குடும்பத்தை சார்ந்த பிள்ளை, அவள் பொறுக்கிட்டு போட்டோம், இவளை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாம் நிறைய புறஜாதிகள் நாங்கள் பொறுக்க வருவாங்க, ஆனால் இவளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சகாயத்தை சொல்லி அந்த பிள்ளை ஒன்று பொறுக்கிட்டு போட்டும், வேணும்னே கொஞ்சம் நினச்சிங்க பிள்ளை சிந்த விடுங்க, அவள் பிழைச்சி போட்டும், அவளும் மாமியார் பிழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அவள் சாயங்காலமாக 17ஆம் வசனத்தை தட்டி எடுத்த 2 மரக்கால் வார்க்கோதுமை தாராளமாக போதும், ஒரு குடும்பத்துக்கு 2 மரக்கால் வார்க்கோதுமை அடித்தாலாம். அப்புறம் எல்லாம் பொறுக்கினதை மாமியார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. அது போக கிடைச்ச மீதியை கொண்டு போகிறான். மீதிங்கும் போது இந்த அப்பம், கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பமெல்லாம் கெட்டு போகாது இல்லவா, அதுவும் அந்த ஏதாவது பொரிச்ச மாம்சமோ இறைச்சியோ கொண்டு போய் கொடுக்குறான். தன்னுடைய மாமியாரையும் விசாரித்தார். சொல்லிட்டு சொல்கிறா, ஐயா அந்த இடத்துல எங்கே வேலை செஞ்சேன்னு கேட்குறா. போவாசா அம்மா உங்களை ரொம்ப விசாரித்தாரு, நம்மளை பற்றி எல்லா விவரமுமே அவர் தெரிஞ்சு வச்சுருக்காருமா அப்படின்னு இவா போய் சொல்கிறா. அப்போது அந்த 20ஆம் வசனத்தை நகோமி ஒரு வார்த்தை சொல்கிறா, ஐயா அம்மா மருமகளே ரூத்தே, உயிரோடு இருக்கிறவளுக்கும் மரித்தவளுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவானாக அவன். ஆமென். அவன் அந்த நகோமி சொல்கிறா, அவன் மட்டும் இல்லைம்மா, அவன் தான் நெருங்கின உறவின் முறையானும் கூட, சொந்தக்காரனும் கூட. 2வது அவன் தான் நம்மளை ஆதரிக்கிற சுதந்திரவாளியும் இருக்கிறான். அதாவது உன்னை வந்து அவன் கட்டாயமாக உன்னை வந்து ஆதரிக்க வேண்டியதான அவன் கடமையும் அவனுக்கு இருக்குதுமா. அவன் 2 விதம், அவன் உறவும் அவனுக்கு இருக்குது, அவனுக்கு கடமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறுப்புத்தீர் மட்டும் அங்கேயே இருன்னு சொன்னாருன்னு இந்த அம்மாவை சொல்கிறான். உடனே ரூத்தை பார்த்து சொல்கிறான், மகளே நீனும் சரிதான், நீ வேறு எங்கேயா போனால் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, ஆனால் நீ அங்கே போகிறதே நல்லது அப்படின்னு சொன்னோடனே அந்த வார்கோதுமை காலம் முடிகிற வரைக்கும் அங்கேயே என்ன செய்கிறா ரூத்து போவாஸு அந்த வயலுக்கே போகிறா, மாமியாரோடு கூட தங்கி இருக்கிறா என்பதை நாம் பார்க்குறோம்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, இந்த ரூத்துடையதான தீர்மானத்தை பார்க்குறோம். அதில் அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்ததை பார்க்குறோம். அதில் அவள் உண்மையாக இருந்ததை பார்க்குறோம். அவளுடைய உழைப்பை நம்ம பார்க்குறோம். அவளுடையதான அன்பை பார்க்குறோம். மாமியாருக்கும் மருமகளுக்கு இருந்ததான உறவின் அந்த உறவின் அன்பு உறவை நம்ம பார்க்குறோம். அவள் அந்த தன்னுடைய மாமியாருக்கு கீழ்ப்படுகிறதை அவள் பார்க்குறோம். கற்று நாம் மகிமை உண்டாவதாக. கற்றுக்கொள்வதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது. நான் சில காரியங்களை மாத்திரம் கோடு போட்டு காட்டியிருக்கிறேன். நாம் இந்த குறிப்பாக ரூத்து புஸ்தகம் ரொம்ப தெளிவாக இருக்குது. போவாசின் வயல்வெளி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு திருச்சபையை காமிக்கிறது. திருச்சபையோடு கூட இருக்கிறதை குறித்து பார்க்குது. திருச்சபையின் தலைவராக இருக்கிறதான ஒரு போவாஸ், ஆமாம், அது யாரை குறிக்கிறது என்றால் திருச்சபையின் தலைவராக இருக்கிற இயேசுவை காண்பிக்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய பட்சம், அவர் அந்த தன்னுடையதான ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், அவள் மேல் ஆறுதலாக இருப்பதும் பட்சமாக இருப்பதையும், அவருடையதான மேன்மையும் அவருடையதான அந்த குணாதிசயங்களையும் பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரூத் 2வது அதிகாரத்தில் இவர் இது சொல்லும்போது, உன் செய்கைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு தந்தருள்வாராக போவாஸ் சொல்கிறார். ஆமாம், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? நம்முடைய செய்கைக்கு பலன் உண்டு. நம்முடைய பிரயாசத்துக்கு, நம்முடைய ஓட்டத்துக்கு, நம்முடைய முயற்சிக்கு நிச்சயமாக பலன் உண்டு. இந்த பிரயாசம் ஒருபோதும் வீணாகாது. இந்த முயற்சி ஒருபோதும் வீணாய் போகாது. கர்த்தர் அதற்குரிய பலனை தந்தருள்வாராக. இன்றைக்கு அவருடையதான செட்டைகளின் கீழே நிழலில் நம்ம வந்துட்டோம். நிச்சயமாக அவர் நிறைவான பலனை நமக்கு தந்தருள்வாராக. நம்ம ஜெபிப்போமா? அப்பா ஸ்தோத்திரம், இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய அன்பை ருசிக்கவும் கர்த்தாவே அப்பா உம்முடையதான இரக்கத்தை பெறவும், உம்முடைய தயவை பெறவும் எங்களுக்கு நீர் கொடுத்ததான இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே எங்களுடைய செயல்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே உண்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்வீராக அப்பா. ஒரு நிறைவான பலனை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீர்மானத்தில் உறுதியுடையவர்களாய் காணப்பட்டு அப்பா தேவனே உண்மையே பற்றி கொண்டிருக்கும்போது நீர் உம்முடைய பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.